ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் காளானுங்க. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த ரோட் சைட் காளான் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறப்ப. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் காளானை பொடியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு 200 கிராம் முட்டைக்கோசையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சம அளவில் எடுத்துக்கிறோம். காளான் கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாக்கு உப்பு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சுக்கணும். உப்பு மிளகாய்த்தூள் போடுறதுனால காளான்லேருந்து சில காளான் தண்ணி விடும். அதுக்காக தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலன்றப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காளான்லேருந்து தண்ணி வரல, நம்ம இப்போ தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக தெரிஞ்ச போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இதோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கணும். ரொம்ப தளத்துல கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இதை எண்ணெய் சூடு பண்ணி வச்சு சிம்மில் வச்சு பொரிச்சுக்கணும். நிதானமாக வேகும். கிறிஸ்பியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப பாதி சாஃப்ட் பாதி க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கிறிஸ்பியாக இதாக எடுக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம காளான் கோஸெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த பேனில் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது எடுத்துக்கணும். நல்லா லைட்டாக கிளாஸ் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை. இந்த மாதிரி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்குனது, லைட்டாக பச்சை மிளகாய் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தக்காளி பேஸ்ட் பியூரி 1/2 கப்பு. 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டால் போதுமானது. இதுக்கு தக்காளி பச்சை வாசனை போய் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரமாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு முன்னாடி அது பொரிச்சதுக்கு மட்டும்தான் போட்டோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு வாசனை வருது. நம்ம பொரிச்சு வச்சுக்கிறதையும் சின்னதாக பிரித்து இதில் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து சேர்த்துக்கணும். ரோட் சைடில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக செய்கிறோம் இல்லையா, அதனால் இங்கே இது மாதிரி சேர்த்துக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் பிச்சு வச்சுருக்கேன். பொரிச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப லிக்விடாக கொல இல்லாமல் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிறதுனால இந்த க்ரன்ச்சி அப்படியே ஃபீல் ஆகும். லைட்டாக ஊறி அந்த ஒரு கிறிஸ்பியோடு இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி வருன்றதுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறிக்கிறோம். ரொம்ப தண்ணியாக லிக்விடாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். செமி சாலிடாக காளான் ரெடி ஆகிடுச்சு. ரோட் சைட் காளான். மேலே வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை. செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காளான், ரோட் சைட் காளான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.